ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஓஐடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ரெண்டு சப்ஜெக்ட், ஒன்று ரீடிங், இன்னொன்று லிசனிங். ஸோ இந்த ரீடிங் அண்ட் லிசனிங்லேயுமே மோஸ்ட்லி நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய செக்ஷன் எதாவது இருக்குன்னா பார்ட் பிஎன்சி. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பார்ட் பிஎன்சியை எப்படி எக்ஸாக்டாக நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் ரோலின் ஃப்ரம் டார்கெட் நர்ஸ் அகாடமி. லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ரீடிங் பார்ட் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? தட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட்? ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமோ ஆல்வேஸ் கொஸ்டின்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதாவது கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்னா வேற எதுவும் இல்லை. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இது இங்கேன்னு மட்டும் இல்லை, எங்கேயுமே. ஸோ இது லைக் ரீடிங்காக இருக்கலாம், லிசனிங்காக இருக்கலாம், ரைட்டிங்காக இருக்கலாம், ஸ்பீக்கிங்காக இருக்கலாம். ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளியராக கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் எக்ஸாக்டாக என்ன கேட்க வராங்க, பேராகிராஃபில் வந்து எதை தேடணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஒன்ஸ் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தென் நீங்கள் மூவ் ஆக வேண்டியது ஆன்சர் ஆப்ஷன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன்ஸையுமே கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸை கிளியராக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஷுட்னு கொடுக்கறதும் மெயின் கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் ஆப்ஷன்ஸோட மீனிங்கை கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட் நீடட் கீவேர்ட்ஸையுமே ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல இதில் மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆன்சர் ஆப்ஷன்ஸை கிளியரா ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் டைரக்ட்லி மூவ் ஆன் டு தி பேராகிராஃப். ரீடிங் பார்ட் பிஎன்சின்னு பொறுத்தவரையில முக்கியமா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரியலி இம்பார்ட்டன்ட். இட் மீன்ஸ் பார்ட் ஏல நீங்க ப்ராப்பரா எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா கூட உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பட் பார்ட் பிஎன்சி அப்படி கிடையாது. இங்க அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் பேராகிராஃபை மொத்தமாக ரீட் பண்ணிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ டு த ஆன்சர் ஆப்ஷன் அகைன் டு யூஸ் த எலிமினேஷன் மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். பட் சம்டைம்ஸ் நீங்கள் பேராகிராஃப் ரீட் பண்ணும்போதே ஆல்ரெடி ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ ஒரு ஆன்சர் ஆப்ஷன்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இப்போ ஒரு பேராகிராஃபோட தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் இல்லை ஃபிஃப்த் லைனில் ஸ்பாட் பண்ணுறீங்கன்னா அங்கேயே ப்ராப்பராக உங்களோட எலிமினேஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி ஆன்சர் ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு ஆன்சர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ப்ராப்பராக 2 or 3 பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸையுமே ப்ராப்பராக வேலிடாக உங்களால் எலிமினேட் பண்ண முடியணும். ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலிமினேஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் ஆப்ஷன்ஸை எடுத்துப்பீங்க. தென் அது பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவீங்க. ஒன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதை வச்சுப்பீங்க. மென்ஷன் பண்ணலைன்னா அதுலேயே நீங்கள் அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். தென் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அதோட ஆக்குரேசி செக் பண்ணுவீங்க. கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸோட ஃப்ரேஸோட மீனிங்கும் நீங்கள் பேராகிராஃபில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மீனிங் ரெண்டுமே வந்து ஒன்று தானா அப்படிங்கிறத வந்து கிளியராக செக் பண்ணிப்பீங்க. ரெண்டுமே ஒன்று தான். அதாவது அவங்க சொல்லியிருக்கிறதும் பேராகிராஃபில் கொடுத்துருக்கும் மீனிங் வைஸ் ஆக்குரேட் அப்படின்னா அதை வச்சுப்பீங்க. ஸோ எங்கேயுமே ஆக்குரேசி மிஸ் ஆகுது அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு 2 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா 3 ஆன்சர் ஆப்ஷனுமே உங்களுக்கு பேராகிராஃப்ல கொடுத்துருக்கிறது மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த பிளேஸ்ல என்ன பண்ணுவீங்கன்னா எகைன் கொஸ்டினோட மேட்ச் பண்ணுவீங்க. கொஸ்டினுக்கு எது அப்ரோப்ரியேட்டா இருக்கு அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்றது மூலமா யூ கேன் ஃபிக்ஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த ஆர்டர்ல தான் எப்பவுமே நீங்க ஆன்சர் பண்றதா இருக்கு. அகைன் ஐம் ரிப்பீட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் கிளியரா ரீட் பண்ணிப்பீங்க, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஒன்ஸ் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கிளியரா ரீட் பண்ணிக்கோங்க, கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. தென் பேராகிராஃப் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது 2 அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பேராகிராஃபை மொத்தமாக ரீட் பண்ணிட்டு யூ கேன் டூ த எலிமினேஷன். அதர்வைஸ் பேராகிராஃப் ரீட் பண்ணும்போதே ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எங்கேயாவது ஸ்பாட் பண்றீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்லேயே ப்ராப்பராக எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி ரைட் ஆன்சர். தென் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு முறை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறமா வந்து அதை திரும்ப பார்க்கறது இல்லை. ஸோ இப்போ ரியலாவே நம்ம திரும்ப பார்க்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ரீடிங் மெட்டீரியலை வந்து நீங்க ஒரு முறை பண்ணும்போது பேசிக்கா என்ன நடக்குது, ஸோ ரீடிங்ல எந்த சப்டெஸ்டா வேணா எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு முறை பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 42க்கு நீங்க ஒரு 35 இல்லைன்னா ஒரு 30 ஸ்கோர் பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இங்க பேசிக்கா உங்களுக்கு தெரியுது நீங்க 35 ஏரியாஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ரிமைனிங் இருக்கக்கூடிய 7 ஏரியாஸ்ல வந்து வீக்கா இருக்கீங்க. ஸோ அதை மட்டும் தான் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்ல ஆல்ரெடி நீங்க ஒரு லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்றது மூலமா உங்களால அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்தரா இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, இல்லைன்னா உங்க ஸ்கோர்ல இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முக்கியமா நீங்க என்ன பண்ணா இந்த ஃபீட்பேக்கை ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு 7 கொஸ்டின் 10 கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா ஃபைண்ட் அவுட் த ரேஷனல்ஸ் ஃபார் தட் கிளியர்லி. அதாவது ஒருத்தவங்க உங்களுக்கு கேட்கறாங்க அப்படின்னா ப்ராப்பரா அதோட ரேஷனல்ஸை உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும். ஸோ அந்த அளவுக்கு கிளியரா ரேஷனல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா
உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு என்ன ஸ்கோர் தேவையோ அந்த ஸ்கோர் கிடைச்சிடும். இன்னொரு விஷயம், நீங்கள் ரேஷியோஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அதே மெட்டீரியல்ஸ் வர போகிறது கிடையாது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக்ஸ் வந்து உங்களுக்கு பல வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டினை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது அது நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வித்தியாசமாக இருக்கும். அதே கொஸ்டினை ஒரு 100 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணும்போது ஈஸியாக ஆன்சரை சூஸ் பண்ண மாட்டீங்க. யூ வில் திங்க் அபவுட் அதர் பாசிபிலிட்டிஸ் அஸ் வெல். ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி அதோட ரேஷனல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதும் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதும் அந்த நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்போது ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுமே ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக OET ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு ஐ பிலீவ் தட். And if you want to know more about the courses that we offer at Target Nose Academy, do contact this number.